தனியே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி போனார்? படகுல போனார். ஆமே. ஜனங்க எப்படி போனாங்க? கால். அப்ப யார் ரொம்ப பிரயாசப்பட்டது? ஜனங்க. இத பார்த்து இயேசுக்கு என்ன ஆச்சு? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு எப்படி போறாரு? போட்ல போறாரு. ஜனங்க எப்படி போறாங்க? கால்நடையா போறாங்கன்னா எப்படிதான் போயிருப்பாங்க? சுத்தி போயிருப்பாங்க. அவருக்கு என்ன, அவர் போட்ல போயிட்டாரு. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க வராங்க பாருங்க. இவங்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் அவர். நம் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? எங்கிருந்து வந்தீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா, யார் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வரக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருந்தும் வராமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வருவதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை, சரீர நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை, குடும்ப சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. எத்தனையோ பேர் வேற எங்கேயோ போறேன்னு சொல்லி கூட வந்து உக்காந்து இருப்பீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் செய்தியில கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, உங்கள் நிலைமை அறிந்து உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கிரயம் செலுத்தி தேவ சமூகத்துல இருக்கிறாங்க பாருங்க. கிரயம் செலுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கிரயம் செலுத்தி உட்கார்றாங்க பாருங்க, கிரயம் செலுத்தி தேடுறாங்க பாருங்க. இவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து எப்பவுமே இருக்கும். இயேசு வந்து வனாந்திரமான இடத்துக்கு போனது மினிஸ்ட்ரி பண்றதுக்கு இல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது அவர் தனியே போனாராம். அப்ப நான் நினைக்கிறேன், உண்மையில அவர் தனியே போனது எதுக்கு அப்படின்னா, அவன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.